போன மாசத்தை விட இந்த மாசம் வரவு நல்லா வந்திருக்கு. இப்போ தீபாவளி டைம்ங்கிறதுனால நல்ல வருமானம் வருது. சரி, ஸ்டாக் வர கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கு. இன்னும் ஒரு 4-5 லோடு இறக்க சொல்லணும். அண்ணே இங்கதான் இருக்கான். ஓ, வரவு செலவு பார்த்துட்டு இருக்கானா? சரி சரி. அண்ணே அண்ணே. வா சந்திரா, வா வா. அண்ணே என்ன செய்யற? ஒன்றும் இல்லைம்மா, போன மாசத்தை விட இந்த மாசம் வரவு நல்லா வந்திருக்கு. அதான் ஸ்டாக்கும் கொஞ்சம் கம்மியாயிடுச்சு கடையில். அதான் இன்னும் 4-5 லோடு இறக்க சொல்லலாமா என்னன்னு யோசிச்சுட்டு இருக்கேன். பரவாயில்லையே, நாங்க வந்த நேரம் உனக்கு நல்ல வியாபாரம் நடக்கு போல. ஆமா சந்திரா. சரி, நீ இப்போ எதுக்கு வந்த? ஒன்றும் இல்லைண்ணே, தீபாவளி பக்கத்தில் வந்துட்டு நம்ம எல்லாம் துணி எடுக்கலாமா என்னன்னு கேட்கலான்னு வந்தேன். நான் தான் சொன்னாலம்மா, இன்னும் 2-3 நாள் போகட்டும்னு. ஒன்றும் இல்லைண்ணே, இன்னைக்கு போய் துணி எடுத்துட்டு வந்தா நல்லா இருக்குமே நினைச்சேன். கூட்டமும் இருக்காது. அப்படி சொல்றியோ? சரி, இரு மல்லிகாட்ட கேட்போம். இவன் என்ன, அவன் பொண்டாட்டிகிட்ட கேட்கணுங்க. இவனா முடிவு எடுப்பான்னு பார்த்தா பொண்டாட்டிகிட்ட கேட்கணுமாம்ல. பொண்டாட்டிகிட்ட ஐயோ வேண்டாம்ல சொல்லுவா. மல்லிகா, மல்லிகா. சொல்லுங்க, கூப்பிட்டீங்க? எதுவும் டீ காஃபி எதுவும் வேணுமா? அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம் மல்லிகா. எதுக்கு கூப்பிட்டேன்னா, இன்னைக்கு சந்திரா சொன்னா இன்னைக்கு கூட்டம் அந்த அளவுக்கு இருக்காது, தீபாவளிக்கு ட்ரெஸ் எடுக்கணும்னா இன்னைக்கே போய் எடுத்துட்டு வந்துருவோம் அப்படிங்க. எப்படி இன்னைக்கே போய் எடுத்துருமா? என்ன இவ என்ன இன்னைக்கே போகணுங்க? இன்னைக்கு தானே சஞ்சய் அவங்க மாமியார் வீட்டோட போய் துணி எடுக்க போறேன்னு சொல்லிக்கிட்டு இருந்தான். ஒருவேளை நம்ம பேசுறது எதுவும் கேட்டிருப்பாளோ? என்ன மல்லிகா சொல்லு. அது ஒண்ணும் இல்லைங்க, இன்னைக்கு வேண்டாம், நாளைக்கு இல்ல நாளை கழிச்சு போவுங்க. ஏன் இன்னைக்கு ஏன் போக கூடாதுங்க? ஏங்க இன்னைக்கு கொஞ்சம் வேலை இருக்கு, அதனால என்னால வர முடியாது. அப்ப சரி, நாங்க மட்டும் போயிட்டு வரோம், நீ வீட்ல இரு. சந்திரா, மல்லிகா இன்னைக்கு தான் வேலை இருக்குங்கல்ல. என்ன வேலை இருக்குன்னு சொல்றதெல்லாம் பொய். என்னம்மா சொல்ற? பொய்யா? ஆமாண்ணே, வேலை இருக்குன்னு சொல்றதெல்லாம் பொய். இன்னைக்கு சஞ்சய் அவங்க மாமியார் வீட்டோட சேர்ந்து துணி எடுக்க போறாங்க. நம்மளும் கூட போயிருவோமா என்னமோங்கக்காண்டி தான் வேண்டாம்னு சொல்றா. சேச்சா, மல்லிகா அப்படி நினைச்சு சொல்லியிருக்க மாட்டா. ஏன் மல்லிகா, சஞ்சய் இன்னைக்கு அவங்க அத்தை வீட்டோட சேர்ந்து துணி எடுக்க போறானா என்ன? ஆமாங்க, சாயந்தரம் போலதான் போகணும்னு சொல்லிக்கிட்டு இருந்தான். போகும்போது அப்பாட்ட சொல்லிட்டு போன்னு தான் சொன்னேன். ஓ அப்படியா? அப்ப சரி, அப்ப அவங்க தனியா போய் எடுத்துட்டு வரட்டும். நம்ம இன்னும் 2-3 நாள் கழிச்சு போய் எடுத்துக்கிடுவோம். என்ன நம்மளும் அவங்களோட போக வேண்டாமா? நீ என்ன இப்படி இருக்க? சந்திரா, இப்போ உனக்கு என்ன பிரச்சனை? என்ன உனக்கு கொஞ்சம் கூட மரியாதையே கொடுக்க மாட்டேங்காங்க அவங்க வீட்ல உள்ளவங்க. உங்களை வாங்கன்னு கூட கூப்பிடல. நீ எப்படின்னு இப்படி இருக்க? சேச்சா, அவங்க அப்படிலாம் கிடையாது சந்திரா. நீ அவங்கள பார்த்தது இல்ல, அவங்க ரொம்ப நல்ல மனுஷங்க. என்ன இப்படி வெகுளியா இருக்க? உனக்கு கொஞ்சம் கூட விவரமே இல்லனே. சந்திரா, இப்போ உனக்கு என்ன பிரச்சனை? எப்படினே உன்கிட்ட கூட ஒரு வார்த்தை சொல்லாம அவங்க சஞ்சயை மட்டும் கூட்டிட்டு போவாங்க? என்னங்க, சௌமியா வீட்ல உள்ளவங்க நம்மளையும் தான் கூப்பிட்டாங்க. சஞ்சய் மட்டும் போட்டோம் நான் தான் சொன்னேன். இப்ப நீ நம்புறியா சந்திரா? சஞ்சய்க்கும் சௌமியாக்கும் மட்டும் தானே ட்ரெஸ் எடுக்க போறாங்க. அதுக்கு எதுக்கு நாங்க போய்கிட்டு? எங்களுக்கு 1008 வேலை இருக்கும். நமக்கு எப்ப நேரம் இருக்கோ அப்போ போய் எடுத்துக்கிட வேண்டியதான். இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா நினைக்க கூடாது. போய் வேலையை பாருங்க. சரிங்க. இந்த வீட்ல என்ன நடக்கு ஏது நடக்குன்னு கண்காணிக்கிறதே இவளுக்கு ஒரு வேலையா போச்சு. முதல்ல இவளை வீட்டை விட்டு வெளியில துரத்தணும். அப்புறம் தான் நம்ம நிம்மதியா இருக்க முடியும். ஏடி வரமாட்டேன்னு எவ்வளவு நீட்டா கிளம்பி வந்திருக்க. உங்களுக்காண்டி யார் வந்தா? சரண் தான் வான்னு ஃபோன் பண்ணிக்கிட்டே இருந்தான். அதுக்காண்டி தான் வர வேண்டியதா இருக்கு. என்னடி வாய்க்குள்ள முடங்கிட்டு இருக்க? சொல்லு. ஒன்றும் இல்லை. சரி, வீட்டுக்குள்ளே இருக்க போர் அடிச்சிச்சா? சரி, துணி கடைக்கு தானே போகிறோம், அதான் வந்தேன். போர் அடிச்சிச்சா? போர் அடிச்சா எடுத்து புக் எடுத்து படிக்க வேண்டியதானே? எனக்கு தெரியும், நீ வாய மூடு. சரி, உனக்கு அம்மா ட்ரெஸ் எடுத்து கொடுக்கணுங்கிறக்காண்டி தானே வந்திருக்க? ஆமாம். சரி, நீ ஃபீல் பண்ணாதடி. உனக்கு நல்ல ட்ரெஸ்ஸாக பார்த்து நானும் மாமாவும் உனக்கு எடுத்து தரோம், சரியா? அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம், அம்மா எடுத்து கொடுக்கறதே போதும். அக்கா, நான் கூட நினச்சேன்க்கா துணி எடுக்கிறதுக்கு நீங்கள் உங்கள் குடும்பத்தோடு தான் போகிறீங்களோன்னு. நீங்கள் நம்மளை கூப்பிட மாட்டீங்கன்னு நினச்சேன். ஆனால் ஃபோன் பண்ணி வாமான்னு கூப்பிட்ட உடனே நானும் கிளம்பி வந்துட்டேன். நீ நினச்சிருந்தா அன்னைக்கே போய் ட்ரெஸ் எடுத்துகிட்டு வந்திருப்பேன். நாங்கள் வரட்டும் தானே வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன். அதனால தான் சரி உங்கள் எல்லாரையும் கூட்டிகிட்டு போகலான்னு வந்தேன். சரிம்மா, சின்ன பொண்ணும் மனசாவும் எங்க? அக்கா, மனசாக்காவை கூப்பிடுறதுக்கு சின்ன பொண்ணு போயிருக்கா. 2 பேரும் இப்போ வந்துருவாங்கக்கா. பஸ்ஸு வர மாதிரி தெரியல, பேசாம ஒரு ஆட்டோ பிடிச்சிட்டு போயிருமா? சரிக்கா, நானும் அதைத்தான் நினைச்சேன், நீங்களே சொல்லிட்டீங்க. சரிம்மா, நமக்கு தெரிஞ்ச ஒரு பையன் ஆட்டோக்கார டிரைவர் இருக்கான், அவனுக்கு வேணா ஃபோன் பண்ணவா? சரிக்கா, ஃபோன் பண்ணி பாருங்க. ஹலோ, ஆட்டோக்கார தம்பியா? ஓ சரி. இப்போ நாங்கள் பஸ் ஸ்டாப்பில் நின்றுட்டு இருக்கோம். அந்த பஸ் ஸ்டாப் எங்கன்னா அந்த மேடு தெரு புஷ்பா தெரியுமில்லப்பா? ஆமாம்மா நான் தான். ஆமாப்பா, சரி, நாங்கள் பக்கத்தில் ஜவுளி கடைக்கு போனோம். ஆட்டோ வருமா? கொஞ்சம் சீக்கிரம் வாப்பா. ஒரு 5 நிமிஷத்தில் வந்துரு. ஏன்னா இப்போ 2 பொம்பளைங்க வர வேண்டியிருக்கு. சரிப்பா. சரி, வந்துருப்பா. அக்கா, ஆட்டோ எப்போ வருமா? 5 நிமிஷத்தில் வந்துடும் சுந்தரி. அப்படியாக்கா? சரிக்கா. மனசாவும் சின்ன பொண்ணும் வந்துருவாங்க. ஆட்டோ வரதுக்குள்ளே வந்துட்டா நல்லது. அவனா மனசாக்கு ஃபோன் பண்ணி பார்க்கவா? வேண்டாக்கா, வேண்டாம், வந்துருவாங்க. அம்மா, அங்கே பாருங்க, சின்ன பொண்ணு அத்தையும் மனசு அத்தையும் வராங்க. நல்ல வேலை, ஆட்டோ வரதுக்கு முன்னாடி வந்துட்டீங்க.
என்னக்கா சொல்றீங்க? ஆட்டோ வருதா? ஆமாம்மா, பஸ் வர மாதிரி தெரியல. சரி, எவ்வளவு நேரம் ஆகும்? அங்க மாப்பிள்ளையோட தம்பியும் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. சீக்கிரம் வர சொல்லிட்டு இருக்காங்கல்ல, அதான் ஆட்டோல போயிரும்னு நினைச்சேன். இப்படி தெரிஞ்சிருந்தா நான் எங்க வீட்லயே இருந்திருப்பேன்க்கா. ஒரு 4 சட்டைக்கு கொக்கி மட்டும் தான் வைக்கணும். வச்சுக்கிட்டு இருந்தேன்னு வச்சுக்கோங்க, ஆட்டோ வந்த உடனே வந்து ஏறி இருப்பேன். மனசாக்கா ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்க போய் சட்டைக்கு கொக்கி வச்சிட்டு இருங்க. நாங்க இன்னொரு ஆட்டோவை வர சொல்றோம். நீங்க கொக்கி வச்சு முடிச்சோன்னே சொல்லுங்க, அந்த ஆட்டோக்காரர் வந்துருவாரு. அந்த ஆட்டோல ஏறி வந்துருங்க. காசையும் நீங்களே கொடுத்துருங்க. ஏடி சின்ன பொண்ணே, சும்மா கடடி விளையாடாத. இந்த சின்ன பொண்ணுக்கு எப்ப பார்த்தாலும் என்னோட விளையாடுறதே ஒரு வேலையா போச்சு. அக்கா, நீங்க தானே ஆட்டோ கேட்டீங்க? ஆமாப்பா, நாங்க தான் கேட்டோம். ஆட்டோவை கொடுத்துட்டு நீ கிளம்பு. அக்கா, என்னக்கா சொல்றீங்க? இப்ப தம்பி, அவ அப்படித்தான்ப்பா விளையாடுவா. நாங்க தான்ப்பா கேட்டோம். அவ சும்மா விளையாட்டுக்கு சொன்னா. கொஞ்ச நேரத்துல பயமுறுத்திட்டாங்க. ஏமா, சீக்கிரமா ஏறுங்கம்மா. சரி சரி, ஏறுறோம். ஏடிகளா, எல்லாரும் உள்ள உட்காந்துட்டீங்க ஓல. நான் எங்கடி உட்கார? சரி, ஆட்டோக்காரண்ணே கொஞ்சம் தள்ளுங்க, இங்க உட்காந்துக்கிறேன். ஏமா, உள்ள அட்ஜஸ்ட் பண்ணி உட்காருங்கம்மா. என்ன தள்ள போறீங்களா இல்லையா? சரிம்மா, தள்ளுறேன், வந்து உட்காருங்க. ஏமா, போலாமா? எல்லாரும் உட்கார்ந்தாச்சு, கிளம்புங்க. காலங்காத்தாலே எப்படிப்பட்ட சவாரி கிட்ட வந்து மாட்டிருக்கோம் பாரு. என்னன்னே சொன்னீங்க? ஒண்ணும் இல்லம்மா, ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். அப்படியானே? என்ன சந்தோஷம் சொன்னா நாங்களும் சந்தோஷப்படுவோம்ல. ஒண்ணும் இல்லம்மா, என் கதை என்னோடயே போட்டோம். அக்கா, உங்க மகளுக்கும் மருமகனுக்கும் எவ்வளவுக்குக்கா ட்ரெஸ் எடுக்க போறீங்க? அவங்க அப்பா ஒரு 10,000 ரூபாய் கொடுத்துருக்காரு. அதுக்குள்ளதான் பார்க்கணும். அப்படியாக்கா? சரிக்கா. என்ன ரொம்ப போர் அடிக்குதுனே, ஒரு பாட்டு கிட்ட போட்டு விடலாம்ல. அம்மா, இது ஆட்டோமா, பாட்டெல்லாம் ஓடாது. என்னன்னே நீங்க இன்னும் இப்படியே இருக்கீங்க? ஒரு பாட்டு கிட்ட போட்டு விட்டா தானே உங்க கஸ்டமருக்கு சந்தோஷமா இருக்கும். இருக்கும். அடுத்த தடவை போட்டுற வேண்டியதான். அம்மா, என் மடியில உட்கார்ந்துருக்க, கால் வலிக்குதுமா. ஏடி, கொஞ்ச நேரம் அட்ஜஸ்ட் பண்ணி இருடி. இந்த இப்ப வந்துரும் கடை. இதுக்கு தான் நான் அப்பவே சொன்னேன், நான் போய் உள்ள தள்ளி போய் உட்கார்றேன்னு. இந்த சுசீலா இருக்காளே, அவ போய் நல்ல முதல் சீட்டா போய் பிடிச்சுக்கிட்டா. இப்ப பாரு, அம்மா என் மடியில ஏறி உட்கார்ந்துருக்கா. என்ன சௌமி, ஏதோ புலம்பிக்கிட்டே வர? ஏடி, இங்க பாடி அம்மாவை. அவ இருக்கிற வெயிட்டுக்கு என் மடியில வந்து உட்கார்ந்துருக்கா. என்னால தாங்க முடியலடி. ஏய், பேசாம அமைதியா வாங்கடி. ஏம்மா, இன்னும் கொஞ்ச நேரம் தாம்மா, இந்த இப்ப கடை வந்துரும். சரிங்க அத்தை. எங்க போனா இவளோட ஒரே அக்கா போறதான். அது வேணும் இது வேணும் எதையாவது இன்னும் சின்ன பிள்ளைங்க மாதிரி சண்டை போட்டுட்டு இருக்காளுங்க. பிள்ளைங்க என்ன அப்படித்தாங்க இருப்பாங்க. ஆமா, நீங்க உங்க பிள்ளைங்க யாரையுமே கூட்டிட்டு வரல, நீங்க மட்டும் தான் வந்திருக்கீங்க. அக்கா, இன்னைக்கு நாங்க மட்டும்தான் ட்ரெஸ் எடுக்க போறோம். இன்னொரு நாள் அவங்களோட போய் பிள்ளைகளுக்கு ட்ரெஸ் எடுத்துக்கிடுவோம். அப்போ 2-3 தடவை கடைக்கு போயிட்டு வருவீங்க போல. என்னக்கா செய்ய, ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு போங்கன்னு கேட்டா அதெல்லாம் முடியாது, இன்னொரு நாள் பாப்போம் பாரு. சரி, ஏதாச்சும் நல்ல நாள், தீபாவளி, பொங்கல் அந்த மாதிரி நேரம் வரும்போது ஒரு 10-15 தடவை கடைக்கு போயிட்டு வந்தா தாங்க நமக்கு ஜாலியா இருக்கும். அப்போ தீபாவளி பொங்கல் வரதெல்லாம் ஊர் சுத்துறதுக்கு